எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாம் தியானிக்கும்படியாக தேவன் அருளும் வசனம் சங்கீதம் 119:81. உம்முடைய இரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஆமென். இந்த வசனத்தில் தாவீது தனது உள்ளத்தின் ஆழமான ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் பல துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் சந்தித்து கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையில் மனிதர்களிடமோ உலகத்தின் உதவியிலோ நம்பிக்கை வைக்காமல் தேவனுடைய இரட்சிப்புக்காக ஆத்துமா முழுவதும் ஏங்கினார். என் ஆத்துமா தவிக்கிறது என்ற வார்த்தை தேவனுடைய உதவி இல்லாமல் தன்னால் நிற்க முடியாது என்ற ஆழ்ந்த தாகத்தையும் எதிர்பார்ப்பையும் காட்டுகிறது. அதே நேரத்தில் அவர் அவசரப்படவில்லை. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்று கூறுகிறார். தேவன் தமது வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் என்ற உறுதியான விசுவாசத்தோடு அவர் காத்திருந்தார். தேவனுடைய நேரம் சரியானது என்பதையும் அவர் அறிந்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் ஜெபங்களுக்கு உடனடி பதில் கிடைக்காமல் இருக்கலாம். பிரச்சனைகள் நீடிக்கலாம். அப்பொழுது நாம் மனம் தளராமல் தேவனுடைய இரட்சிப்புக்காக காத்திருந்து அவருடைய வசனத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவன் தமது நேரத்தில் நிச்சயமாக செயல்படுவார். சுருக்கமாக சொல்வதானால், தேவனுடைய உதவிக்காக இயங்குகிற இதயமும் அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பி பொறுமையுடன் காத்திருக்கிற விசுவாசமும் ஒரு கிறிஸ்தவரின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவை என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே அனுதினமும் தேவனின் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற பொறுமையுடன் அவர் மேல் வாஞ்சியோடு காத்திருப்போம். கர்த்தர் தமது ஜீவனுள்ள வசனத்தினால் உங்களை நாள்தோறும் பலப்படுத்தி சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவாராக. நீங்கள் அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு காத்திருக்கும் பொழுது அவர் தமது நேரத்தில் அதிசயமான வழி நடத்துதலையும் இரட்சிப்பையும் அருளுவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.